கன்னி ராசி உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்கள் பதிவிட்டு ஒரு வருடத்திற்கு மேலாகிவிட்டது. அதனால் செவ்வாய் பெயர்ச்சி பலன் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்தனியாக பலன்கள் காணலாம். உத்திர நட்சத்திரம் கன்னிராசியில் முதல் நட்சத்திரமாக 2, 3, 4 பாதம் சூரிய பகவானுடைய இரண்டாவது நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது. புதனுடைய வீட்டில் சூரிய பகவானுடைய நட்சத்திரம். சூரிய பகவான் அப்படின்னாலே கம்பீரம், தலைமை பொறுப்பு. புதனுடைய வீட்டில் இருக்கும்போது நல்ல புத்திசாலித்தனம், நல்ல அறிவாற்றல் மிகுந்தவர்கள். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இடது கை பழக்கம் உடையவர்கள். அதாவது இடது கையில் எழுதுவாங்க, வேலை செய்வாங்க. பார்த்தீங்கன்னா நேராக தலை நிமிர்ந்து கம்பீரமாக நடக்கக்கூடியவர்கள். எந்த கால சூழ்நிலையிலும் மேடு பள்ளம் இறக்கம் இப்படி எந்த நிலையிலும் பிழைத்து கொள்ளக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னா அது உத்திர நட்சத்திரம். நல்லா கேட்டுங்க, ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகும்போது ஒரு ராசிக்காரர்களுக்கும் சரி, தனி மனித ஜாதகனுக்கும் சரி, தலையெழுத்தையே மாற்றிடும். அது நல்ல விதத்தில் இருக்கலாம், கெட்ட விதத்தில் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா 1 மாத கிரகம் இருக்கிறது, 1.5 மாத கிரகம் இருக்கிறது, 1 வருட கிரகம், 1.5 வருட கிரகம், 2.5 வருட கிரகம் இருக்கிறது. ஒரு ராசியிலிருந்து மற்ற ராசிக்கு ஒரு கிரகம் பெயர்ச்சி ஆகும்போது தலையெழுத்தையே மாற்றிடும். செவ்வாய் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு, வண்டி வாகனம், விவசாய நிலம், நிறையா சொத்து பத்தோடு வசதி வாய்ப்பாக வாழ்வாங்க. அரச பதவி, அரசு வேலை, அதிகாரமாக முதலாளியாக மேனேஜராக இருந்து மற்றவர்களிடம் வேலை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதிகாரம் ஏற்படும். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் தான் உடல் தேக சுகம், உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு விட்டார் என்றால் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம், பல லட்சம், பல கோடி ரூபா கடன் வாங்கி கடன்காரனாக வாழக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திவிடும். பங்காளிகளிடம், அண்ணன் தம்பியிடம் சண்டை சச்சரவுகளை உண்டாக்கி ஒரு பிரிவை ஏற்படுத்திடும். அதே மாதிரி செவ்வாய் சுய ஜாதகத்தில் கெட்டு இருந்தார் என்றால் பார்த்தீங்கன்னா அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு சிறைசாலை கூட செல்ல வைத்திடும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் மிக பலமாக இருந்தால் அந்த ஜாதகன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமாகத்தான், வசதி வாய்ப்பாகத்தான் இருப்பார். கன்னி ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்திற்கும் 3வது வீட்டிற்கும் அதிபதியானவர். அதாவது காலபுருஷனுக்கு 1, 8ஆம் அதிபதி. கன்னி ராசி உத்திர நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு அடுத்த 1.5 மாத காலம் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்திலும் செவ்வாய் சஞ்சாரம் செய்வார். கன்னி ராசி அன்பர்கள் தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து உங்களுடைய முயற்சிகளை மேம்படுத்தலாம். தொழில்ஸ்தானத்திலே 3ஆம் அதிபதி அமர்ந்திருக்கும் போது தொழில் சார்ந்து, வேலை உத்தியோகம் சார்ந்து, உங்களுடைய வருமானம் சார்ந்து இப்போ முயற்சி செய்யலாம். இப்போ 8ஆம் அதிபதி 10வது வீட்டிலே செல்லும்போது வெளிநாடு சார்ந்து, அயல்நாடு சார்ந்து வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், படிப்புக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும். இப்போ வெளிநாடு மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு கூடுதலான வருவாய் அடுத்த 1.5 மாத காலம் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஏன்னா உங்களுக்கு 3, 8ஆம் அதிபதி. வெளிநாடு மூலம், அயல்நாடு மூலம் உங்களுக்கு பண வரவு உண்டு. கன்னி ராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் செவ்வாய் 10வது வீட்டில் இருக்கும்போது நீங்கள் தொழில் சார்ந்து ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாகும். அது புதனுடைய வீடு. 2 தொழில், 2 வேலை, 2 வருமானம், 2 சம்பாத்தியம், 2 கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ கம்சன், தரகு, புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல லாபம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். கோச்சாரத்தில் ராசிக்கு 10வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது
பார்த்தீங்கன்னா முதல் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் செல்கிறார். அப்போ வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பான உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். ராகு நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது கன்னிராசிக்கு 6வது வீட்டிலே செவ்வாய் நட்சத்திரத்திலே ராகு செல்கிறார். இப்போ வந்து கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் இது சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இதே நோய் நொடி மருத்துவ செலவு தினந்தோறும் மருந்து சாப்பிட்ற மாதிரி வியாதி வந்துருச்சு, உடம்பு முடியல, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இப்போ செவ்வாய் பெயர்ச்சியில் நடுமத்திய காலம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களுடைய பயண போக்குவரத்து நன்றாக இருக்கும். வேலை உத்தியோகம் சார்ந்து தொழில் சார்ந்து உங்களுடைய பயண போக்குவரத்து நன்றாக இருக்கும். நல்ல பண வரத்தை கொடுக்கும். ராகு நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது செவ்வாய் நட்சத்திரத்திலே 6ஆம் வீட்டிலே ராகு செல்லும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. உங்களுடைய பயண போக்குவரத்து நன்றாக இருக்கிறது. எதிரிகள் தொல்லை இருக்காது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடன் இருந்தால் கடனை கொடுக்கலாம். வழக்கு வில்லங்கங்கள் சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா சட்ட சிக்கல் நீங்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், அரசு வேலை அரசு பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், இடம் மாற்றங்களும் இந்த காலகட்டத்தில் சந்திக்கலாம். கன்னி ராசிக்கு 10வது வீட்டிலே உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு குரு நட்சத்திரத்திலே செவ்வாய் பெயர்ச்சியில் கடைசி ஒரு 10 நாட்கள் குரு நட்சத்திரத்திலே செல்லும்போது குடும்பத்தில் வந்து சுப மங்கள காரியங்கள், சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைலாம் நடக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்ப்பாங்க, வரன் செட் ஆகும், கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கன்னி ராசி உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு 10வது வீட்டிலே செவ்வாய் நின்று ஜென்ம ராசியை பாரி செய்கிறார். ஜென்ம ராசியை செவ்வாய் பாரி செய்யும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நோய் நொடி மருத்துவ செலவுகள் நீங்கும். வெளிநாடு மூலம் அயல்நாடு மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி 8ஆம் அதிபதி ஜென்ம ராசியை பாரி செய்யும்போது இப்போ வந்து மறைமுகமாக ரகசியமாக நீங்கள் வந்து எதையாவது வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். ரகசியத்தனம் உங்களுக்கு வந்து வெளிப்படும். இப்போ வந்து ஜோதிட ரீதியாகவோ அல்லது மென்பொருள் அறிவியல் ரீதியாகவோ ஏதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா காலாகாலத்துக்கு உங்களுடைய பெயர் விளங்கக்கூடிய அமைப்பு கன்னிராசி உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உண்டு. செவ்வாய் ராசிக்கு 10வது வீட்டில் அமர்ந்து ராசியை பாரி செய்யும்போது தியானம் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்யுங்க. அதிகமாக கோவப்படாதீங்க. ஆத்திரப்பட்டு பேசுவது உங்களுக்கு பிரச்சனைகளே உண்டு பண்ணும். செவ்வாயுடைய 7ஆம் பார்வை 4வது வீட்டின் மேல் விழுகிறது. பார்த்தீங்கன்னா வீடு சார்ந்து சொத்து நிலம் சார்ந்து இந்த காலகட்டத்தில் சிலருக்கு வந்து செலவுகள் உண்டாகும். புதிதாக வீடு கட்டலாம், பழைய வீட்டை பராமரிக்கலாம், பழைய வண்டி வாகனங்களை ரிப்பேர் செய்யலாம், புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் கூட வாங்கலாம். செவ்வாய் வந்து 7ஆம் பார்வையால் 4வது வீட்டை பாரி செய்யும்போது நிலம் சொத்து சார்ந்து உங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் உண்டு. அம்மாவிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வரலாம். அம்மாவிடம் அனுசரித்து செல்வது நல்லது. செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை உங்களுக்கு 5வது வீட்டின் மேல் விழுகிறது. அப்போ வந்து பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை செவ்வாய் பாரி செய்கிறார். உங்கள் குழந்தைங்க ஒரு ரகசியமாக ஒரு மறைமுகமாக ஒரு தொல்லை தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால் வந்து உங்கள் பிள்ளைகளை கொஞ்சம் உங்கள் கண்காணிப்பில் உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வது நல்லது. 5வது வீட்டை செவ்வாய் பாரி செய்யும்போது கன்னிராசி உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு பூரிய சொத்து சார்ந்த பிரச்சனைகள், வில்லங்கம், கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள் தீர்வுக்கு வரக்கூடிய அமைப்பு அடுத்து வரக்கூடிய 1.5 மாத காலம் உண்டு. கன்னிராசி உத்திர நட்சத்திர அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.